பிறப்பு ஜாதகம் மாற்ற இயலாத ஒன்று. நம்ம பிறந்த தேதியும் பிறப்பு ஜாதகத்தையும் மாற்ற முடியாது. இதை வச்சு கர்ம பதிவு, வினைப்பதிவு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி எடுப்போம். அது சார்ந்த நிகழ்வுகள் அந்த ஜாதகருடைய வீட்டிலோ அவருடைய உறவுகளிலே, சொந்த பந்தங்களிலே, குடும்பத்திலே நிச்சயமாக நடக்கும். நம்ம இந்த பிறவில நம்ம செய்யக்கூடிய கர்ம பதிவுகளும் சேர்த்து நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு பகிரப்படும். அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு போகும். இது மாற்றவே முடியாத ஒன்று. அந்த கர்ம பதிவை கண்டு அதற்கு தகுந்த பரிகாரங்கள் செய்து கொள்ளும் பொழுது இதெல்லாம் பார்க்கும்போது 108 பாதத்துக்கு சொல்லப்பட்டதான அந்த வினைப்பதிவுகள் கர்ம பதிவுகள் யாராக இருந்தாலும் அவரோட அனுபவித்தே தீர வேண்டும். அப்போ பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கிரகம் நிற்பது, எங்கேனும் இருந்து பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தை கிரகம் பார்ப்பது, இது இருந்தாலும் நீங்கள் தைரியமாக சொல்லணும், தாயை கொன்ற பாவம் கொண்ட பரம்பரை. எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏமாற்றப்படுபவர்கள் அந்த ரொம்ப மனசு கெட்டு போய் அந்த சாபம் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அது ரொம்ப வீரியமாக இருக்கும். பாதிக்கப்படும் பொழுது, ஒரு பெரிய இழப்பை சந்திக்கும் பொழுது அந்த மனம் நொந்து அவங்க கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த சாபக்கேடுகளை தான் கர்ம பதிவுகளாக வருது. அந்த கர்ம பதிவுகளை அது அனுபவித்து கழித்தே ஆக வேண்டும். இப்படி அவர்கள் அதை அனுபவித்துத்தான் கழிக்க வேண்டுமா, அதற்குண்டான வாழ்வியல் பரிகாரங்களையும் ஆலய பரிகாரங்களையும் செய்து அதிலிருந்து அவர்கள் தன்னை விடுவித்து கொள்ள முடியுமா? உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள். உலகெங்கிலும் இருக்கும் ஆஸ்க் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களோடு பழனியிலிருந்து பிருகு பிரபாகரன். ஜோதிடம் அப்படிங்கிறது நம்மளுடைய கர்ம வினை பதிவுகள் தான் ஜோதிடம். சரிங்களா? நாம் நமது பூர்வ ஜன்மாந்தரங்களிலே செய்த வினைப்பாடுகள், அந்த வினைப்பாடுகள் மூலமாக இந்த பிறவியில் நாம் அனுபவிக்க இருக்கும் நன்மை தீமைகளுடைய தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ஜாதகம். அதை சொல்வது ஜோதிடம். அந்த அமைப்பில் பார்க்கும்போது அந்த ஜோதிடம் சார்ந்த தன்மைகள், அதன் மூலமாக ஒருவருக்குண்டானதான வினைப்பதிவுகளை, நடக்க இருக்கக்கூடியதான சம்பவங்களை எடுத்து கூறும் அமைப்புகளிலே எத்தனையோ முறைகள் இருக்குது. அது இல்லைன்னு நான் சொல்லலை, மிக நிறைய முறைகள் இருக்குது. ஆல் த ரோட்ஸ் லீட் டு ரோம் அப்படிம்பாங்க. எத்தனையோ முறைகள். எல்லாமே என்ன சொல்லுது? ஒரு உண்மையை சொல்லுது. ஒரு உண்மையை நெருங்கி சென்று எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், இந்த காலகட்டம் இந்த மாதிரி ஒரு சுப நிகழ்வு நிகழலாம், ஒரு தவறே வரலாம், அந்த மாதிரி சொல்கிறோம். அதில் நட்சத்திர வினைப்பதிவு அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட். அது எப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள். அப்போ மொத்தம் எவ்வளவு? 108 நட்சத்திர பாதங்கள். அந்த 108 பாதங்களிலே கிரகங்கள் நிற்கும். நவகிரகங்களும் நிற்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசியில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் ஒரு பாதத்தில் நின்று அவங்க தசா புத்தி நடத்துவாங்க. அது கணக்கு போட்டு இந்த திசை, இந்த புத்தி, இந்த கணக்கு இப்படி இருக்குது. கோச்சாரத்திலே அவர்கள் ஒவ்வொரு இடத்திற்கு வரும்போது இந்த மாதிரியான சுப அசுப நிகழ்வுகள் நிகழும். இது எல்லாமே வேற. நான் என்ன சொல்ல வரேன்னா, பிறப்பு ஜாதகம் மாற்ற இயலாத ஒன்று. நம்ம பிறந்த தேதியும் பிறப்பு ஜாதகத்தையும் மாற்ற முடியாது. அப்போது அந்த பிறப்பு ஜாதகத்திலே நாம் பிறக்கின்ற அந்த நாளிலே, அந்த நேரத்திலே லக்னம் உட்பட நவ கிரகங்களும் ஒரு இடத்துல இருப்பாங்க. ஒரு ராசியில், ஒரு நட்சத்திரத்தில், ஒரு குறிப்பிட்ட பாதத்தில் நிற்பாங்க. அவங்க தான் நின்ற இடத்துல இருந்து ஒரு சில ராசிகளை, அந்த குறிப்பிட்ட நட்சத்திர பாதங்களை பார்வை செய்வாங்க. இதுதான் நியாயம், அதுதான் உண்மை. அப்படி அவர்கள் நின்ற நட்சத்திர பாதங்கள், அவர்கள் மூலமாக பார்வை பெற்ற நட்சத்திர பாதங்கள், இதை வச்சு கர்ம பதிவு, வினைப்பதிவு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி எடுப்போம். அது என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு உதாரணம். ஒரு ஜாதகத்தில் ஒரு சூரியன் ஒரு இடத்துல நிற்கிறார், ஒரு நட்சத்திரத்தில் ஒரு பாதத்தில் நிற்கிறார்.
சூரியனுக்கு இயற்கையாகவே என்னென்ன பார்வைகள் இருக்குது அப்படின்னா ஒரே பார்வை தான். அவர் எப்போவுமே தான் நின்ற வீட்டிற்கு எதிர் வீட்டை 7ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போது ஒரு குறிப்பிட்ட ராசியில் ஒரு நட்சத்திர பாதத்தில் அந்த சூரிய பகவான் இருக்கின்றார் என்றால் நிச்சயமாக அந்த வீட்டு அந்த ராசிக்கு 7ஆம் ராசியில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர பாதத்தை பார்வை செய்வார். இப்போது இந்த 2 நட்சத்திர பாதங்களுக்கும் 108 நட்சத்திர பாதங்களிலே இந்த 2 நட்சத்திர பாதங்களுக்கும் ஒரு வினைப்பதிவு, ஒரு கர்மப்பதிவு சுட்டப்பட்டிருக்கும். அது சார்ந்த நிகழ்வுகள் அந்த ஜாதகருடைய வீட்டிலோ அவருடைய உறவுகளிலே, சொந்த பந்தங்களிலே, குடும்பத்திலே நிச்சயமாக நடக்கும். நடந்தது என்றால் அந்த வினைப்பதிவு அனுபவித்து கழிக்கப்பட்டது. இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு நிகழ்வு நிகழவே இல்லைங்க, நடக்கவே இல்லைன்னா நாளைக்கு நடக்கலாம். இதற்கு மிக தெளிவான அழகான ஆலய பரிகாரங்களும் வாழ்வியல் பரிகாரங்களும் கூட உண்டு. அதை நாம் ரொம்ப சிரத்தையாக நம்பிக்கையோடு செய்து வரும் பொழுது அந்த வினைப்பதிவு அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகாத தன்மையில் நாம் ஒரு தற்காத்து கொள்ள முடியும் என்பது உண்மையிலும் உண்மை. அதுதான். ஏன்னா அது சார்ந்த சில செய்திகள் நம்ம அமைப்பில் பார்த்து, ஒரு உதாரணம், ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு ஒரு குடும்ப ஜாதகமே வருது. தகப்பனார் ஜாதகத்தில் இப்படி ஒரு வினைப்பதிவு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதற்கு உண்டான ஒரு பரிகாரம், ஒரு ஆலய பரிகாரம் அல்லது ஒரு வாழ்வியல் பரிகாரம் சொல்கிறோம். அவர் அதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, சார் இந்த ஆலய பரிகாரம், இந்த ஆலய வழிபாடு என்னுடைய இள வயதிலிருந்தே நான் மிக நிறைய போய்கிட்டு இருக்கேன், செஞ்சிட்ருக்கிறேன். ஆனால் அந்த ஆலயத்தை பற்றி இங்கே நீங்கள் பேசுகிறீங்க, எனக்கு தெரியாது. எனக்கு இப்படி ஒரு வினைப்பதிவே ஜாதகம் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் இந்த குறிப்பிட்ட ஆலயத்து மேலே, அந்த இறைவன் மேலே எனக்கு ஒரு ஈடுபாடு, விடாமல் போய் வந்துட்டுருக்கிறேன். அந்த ஜாதகருடைய குழந்தையோட ஜாதகம், பையனோட ஜாதகம், ஒரு 15 வயசு பையன் ஜாதகம். அந்த ஜாதகத்தில் பார்த்தா அந்த குறிப்பிட்ட நட்சத்திர பாதத்தில் அந்த வினைப்பதிவு இல்லை. அப்படின்னா இவருக்கே தெரியாமல் அந்த குறிப்பிட்ட ஆலயத்தோடு தன்னை தொடர்பு படுத்தி கொண்டு மிக நிறைய போய் அங்கே ஒரு வேண்டுதல் செய்து, பூஜை செய்து, வழிபாடு பண்ணி செய்து வருவதன் காரணமாய் அந்த வினைப்பதிவு சமன் செய்யப்பட்டது. அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது பாஸ் ஆகாமல் நிறுத்தப்பட்டு விட்டது. ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வினைப்பதிவு உங்கள் மகனுடைய ஜாதகத்தில் இல்லை பாருங்கள் சார். அப்படின்னா என்ன பண்ணுது? அது சமன் செய்யப்பட்டு விட்டது. அது நிறுத்தப்பட்டு விட்டது, அறுக்கப்பட்டு விட்டது அப்படி கூட சொல்லணும். அப்போ நம்ம பாஸ் பண்ணிக்கிட்டே போவோம் அடுத்தவங்களுக்கு, அடுத்த ஜென்ரேஷனுக்கு. டிஎன்ஏவே என்ன சொல்கிறாங்க? செயின், ஒரு சங்கிலி. சங்கிலி எப்படி இருக்கும்? ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டிருக்கும். அது என்னது? தொடர்ச்சி. அப்போ நம்மளது முப்பாட்டனார், நமது பாட்டனார், தகப்பனார், இவர்களுடைய கர்ம வினைப்பதிவுகள் நமக்கு என்னாகும்? பகிர்ந்து தரப்படும். நம்ம இந்த பிறவியில் நம்ம செய்யக்கூடிய கர்ம பதிவுகளும் சேர்த்து நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு பகிரப்படும். அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு போகும். இது மாற்றவே முடியாத ஒன்று. அந்த கர்மப்பதிவை கண்டு அதற்கு தகுந்த பரிகாரங்கள் செய்து கொள்ளும் பொழுது அடுத்த தலைமுறைக்கு அதை செல்வதை தடுக்க முடியும். அதுதான் உண்மை. அந்த அமைப்பில் இப்போ ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட நாங்கள் என்ன கேட்டோம் அப்படின்னா, மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் 3ஆவது பாதத்தில் ஒரு கர்மப்பதிவு சுட்டுது. அவங்கள கூப்பிட்டு என்ன கேட்குறேன்னா, உங்களுடைய ஃபோர்ஃபாதர்ஸ், அப்பா, தாத்தா, பாட்டேன், முப்பாட்டேன், அந்த மாதிரி கணக்கில் எங்கேயோ பொய் சாட்சி சொல்லியிருக்காங்க. அந்த பொய் சாட்சி சொன்னதுடைய தன்மையில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கூட ஒரு குடும்பம் அடைஞ்சிருக்குது. அந்த பாதிப்பின் மூலமாக அவர்கள் மனம் உடைந்து சாபம் தந்திருக்காங்க. அதை இப்போ இந்த ஜென்ரேஷனில் என்ன மாதிரி தன்மைகளால் நீங்கள் அனுபவிப்பீங்க, அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற போது, பார்க்கலாம் சார், நீங்கள் சொல்லுங்கள் என்ன தான் வந்திருக்குன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த ஜென்ரேஷனில் உங்கள் கணக்கில் வாய் பேச முடியாத ஊமைகள் இருக்கலாம். திக்கி பேசக்கூடியது, நல்ல தெளிவாக அழகாக பேசாமல் திக்கி திணறி பேசக்கூடியதான தன்மைகளிலே நபர்கள் இருக்கலாம். ஒரு சில அமைப்பிலே
நல்ல பேசி நல்ல அழகாக வந்த அந்த குழந்தை திடீரென்று நடந்த ஒரு விபத்தை நேரடியாக கண்ட தன்மையிலே அந்த பேச்சானது நின்று போய் இப்போ அந்த குழந்தைக்கு பேச்சே வரல என்கின்றதான தன்மையில் கூட இருக்கலாம் என சொல்லி கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்கய்யா. என்னுடைய தாய் வந்து பிறவி ஊமை அப்படின்னு. அவளுக்கு பிறப்பிலிருந்தே பேச்சு கிடையாது. அவங்க வந்து பிறவி ஊமைங்க. 80 வருடங்கள் இருந்து தான் அவங்க போனாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மெசேஜ் அவர் சொல்கிறார். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, என் தாய் பிறவி ஊமை. அதாவது அத்தை பொண்ணு மாமா பையன் அவன் வெளியிலலாம் பொண்ணு தர முடியாதுன்னு சொல்லி மாமா மகனே கட்டிக்கிட்டாரு. என் தாய் வந்து 80 வயது வரை இருந்து தான் அவங்க போனாங்க. அவங்க பேசவே இல்லை. அவங்க பிறவி ஊமை. என் ஜாதகத்திலே அந்த அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ஒரு வினைப்பதிவு சுட்டப்படுது. அப்போ பொய் சாட்சி சொன்னது. இப்போ பொய் சாட்சி சொன்னால் என்ன ஆகும்? ஊமையாக தான் போகணும். இல்லைனா திக்கி திக்கி பேசிக்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி பதிவுகள் அங்கே இருக்கும். அப்புறம் ஒரு தடவை இன்னொரு கிளைண்ட்டை ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் 3ஆவது பாதத்தில் அந்த கிரகம் இல்லை. வேற ஒரு ராசியில் வேற ஒரு இடத்துல இருந்து ஒரு கிரகம் அந்த அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தை பார்வை செய்கிறது. கிரகம் இருக்கோ பிறகு கிரகம் பார்வை செய்தோ அந்த பாதத்துடைய கர்ம பதிவு என்ன அதை எடுத்து வாசிக்கணும். 108 பாதத்துக்கும் 108 கர்ம பதிவு இருக்கும். அதை எடுத்து வாசிக்கணும். அவங்களுக்கு அதை சொல்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது பிறவி ஊமைகள் திக்கி பேசுறது அந்த மாதிரி ஒரு அமைப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் யாராவது இருக்காங்களான்னு சொல்லி கேட்டபோது அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஒரே பையன் 10 வயது வரைக்கும் அந்த பையன் ஒரு விசேஷமாக பேசவே இல்லை. அந்த ஸ்பீச் தெரப்பி அந்த மாதிரி சில ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் போய் ஓகே பண்ணி அதுக்கப்புறம் தான் அவன் நல்லா தெளிவாக பேச ஆரம்பித்தான். அப்போ நல்லா இருக்கிறான். அப்போ முதல் 10 வருடங்கள் திக்கி திக்கி தான் பேசுவான். சிலதுக்கெல்லாம் சையை தான் காமிப்பான், பேச மாட்டான். அந்த மாதிரி நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப ஒரு வேதனைப்பட்டோம். அப்புறம் 10 வயசு 10.5 வயசு அந்த டைமில் தான் நல்ல ஒரு ஸ்பீச் தெரப்பி அப்படிங்கிற ஒரு அமைப்பு எங்களுக்கு தெரிய வந்து அங்கே போய் ரெகுலராக அந்த கோச்சிங் அந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து ரெடியாகி இப்போ ரொம்ப நல்ல அருமையாக அழகாக பேசுகிறான். அப்போ அந்த ஒரு 10 வருடங்கள் வந்து அந்த பையனை பற்றியதான சிந்தனை, அந்த கவலைகள், இந்த பையன் என்ன இப்படியே இருந்துருவானா என்ன ஏது அப்படிங்கிற அந்த வேதனைகள்லாம் நாங்கள் அனுபவித்தோம். அந்த வேர்டு தான் முக்கியம். அந்த கர்ம பதவியை அனுபவிக்கிறாங்க, அனுபவித்து கழிப்பாங்க. அந்த அமைப்பில் வந்து எங்களுக்கு இப்படி ஒரு அமைப்பு என் ஜாதகத்தில் இருக்குது. இதனால தான் என் மகனுக்கு இப்படி ஒரு வினைப்பாடு வந்தது. இப்போ தான் சார் தெரியும். அது இப்போ தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அவருடைய குறிப்பிட்ட ஜாதகத்தை கொடுத்து பார்க்கும்போது சில ஜோதிடர்கள் சில வழிமுறைகள் சொன்னாங்க. நல்லா பேசிடுவான், அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம், ஒன்றும் பயப்பட வேண்டாம், டைம் ஆகும் அந்த மாதிரிலாம் சொல்லி சில ஆலய வழிபாடுகள்லாம் போனோம் வந்தோம், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் என் ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர பாதத்தில் இந்த வினைப்பதிவு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு நிகழ்வு வந்து இப்போ அந்த பையன் நல்லா தயாராகிட்டான் அப்படிங்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது 108 பாதத்துக்கு சொல்லப்பட்டதான அந்த வினைப்பதிவுகள் வந்து கர்ம பதிவுகள் யாராக இருந்தாலும் அவரோட அனுபவித்தே தீர வேண்டும். அந்த வினைப்பாடு அவருக்கு நடைமுறையை வராமல் போனாலும் அவரை சார்ந்தவருக்கு, அதாவது மனைவிக்கு, குழந்தைகளுக்கு, குழந்தைகளை விட்டு அடுத்த ஜென்ரேஷன் பேரன் பேத்திகளுக்கு வந்துடுது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, வேதனை, சங்கடம், மன கஷ்டத்தில் வந்து அதை அனுபவிக்கிறாங்க அவங்க. ஏன்னா வினைப்பதிவை அனுபவிச்சே கழிக்கணும். அனுபவித்து கழிக்காமல் அதற்கு தக்க பரிகாரங்களும் வழிபாடுகளும் செய்து வருவது மிகச்சிறந்த தன்மையிலே நமக்கு என்ன பண்ணிடும், ஒரு ரிசல்ட்டு கொடுத்துரும் அப்படிங்கிறதும் இருக்குது. இன்னொன்று கூட சொல்கிறேன், பரணி நட்சத்திரம் 4ஆவது பாதம், அது ரொம்ப விசேஷமான ஒரு பாதம். அது என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த தலைமுறையில் இவங்களுடைய தலைமுறையில் அல்லது பூர்வ ஜென்மாந்தர தொடர்புகளை எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல பெற்ற தாயை கொன்ற பாவம் அப்படிங்கிறது. பெற்ற தாயவே வந்து கொலை செய்த பாவம், அதுதான் பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பதிவாக வரும். அப்போ பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கிரகம் நிற்பது, எங்கேனும் இருந்து பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தை கிரகம் பார்ப்பது,
இது இருந்தாலும் நீங்கள் தைரியமாக சொல்லணும், தாயை கொன்ற பாவம் கொண்ட பரம்பரை. அதில் போய் நாங்கள் உள்ளே கூட போய் எடுத்து அந்த லக்னத்தின் அடிப்படையில் அதை பிரித்து, இது தாய் வழி வந்தது இந்த பாவகர்மா, தகப்பனார் வழி வந்தது சகோதர சகோதரிகள் வாழ்க்கை துணையின் மூலமாக பகிர்ந்து கொள்ளப்பட்டது, தானே தேடி கொண்டு வந்தது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பிரித்து பேசுவோம். அப்படி சொல்லி பேசி சொல்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சொன்னது 200 விழுக்காடு உண்மை சார், இதனோட விளைவில் என்ன நடந்தது உங்களுக்கு, எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, நான் பிறந்து ஒரு 2.5 வயது இருக்கும், குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய சண்டை சச்சரவு பிரச்சனை. என் தாய் தற்கொலை செய்து கொள்ள முயற்சி. அவங்க விஷம் கொடுத்து 2.5 வயசு எனக்கு விஷம் கொடுத்துட்டாங்க. எப்படியோ இதோ கணக்கில் இறையருளால் இருவருமே காப்பாற்றப்பட்டோம். 2 பேருமே காப்பாற்றப்பட்டோம். இங்கே நல்லா கவனிக்கணும், பெற்ற தாயை கொன்ற பாவம் இந்த பிறவியில் இங்கே என்ன வருது, தாயே அந்த குழந்தையை கொல்ல பார்க்குறாங்க. அவங்க வழியில் உட்காந்து அவங்கள வச்சு பேசினா சொல்லுவாங்க, நான் இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு முடிவு எடுத்துட்டேங்க, இந்த குழந்தைய விட்டுட்டு போய் என்னங்க பண்ணுறது, குழந்தையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுறேன், குழந்தைக்கு விஷம் கொடுத்தேம்பாங்க. அவங்க தரப்புல அந்த நியாயம் ஓகே, அது சரிதான். ஆனால் கர்ம பதிவு என்ன வருது பாருங்கள், தாயை கொன்ற பாவத்தால் தாயே பிள்ளையை கொல்ல முயற்சி. ஏதோ தெய்வ கருணை நாங்கள் 2 பேரும் தப்பி பழச்சு வளர்ந்து ஆளாகி திருமணம் செய்து திருமண வாழ்க்கையிலே ஒரு முறை குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளே சண்டை, ஒன்றுக்கு ஒன்று மனசாகும். என் தாயை நானே கழுத்தை நெரிச்சு கொலை செய்ய முயற்சி பண்ணிட்டேன். இப்போ கடைசி நிமிஷம் சரின்னு சொல்லி அப்படி இது பண்ணி, அப்போ எங்கள் பரம்பரையில் தாயை கொன்ற பாவம் என் ஜாதத்தில் சுட்டப்படுது. இந்த பிறவியிலும் என் தாயை கொலை செய்யும் தன்மையால் ஒரு சூழலை அந்த கிரகம் உருவாக்கி வேடிக்கை பார்க்குது. அதே தவிர இந்த பிறவியிலும் இவன் செய்கிறானா இல்லை வேணான்னு சொல்லிடுறானா, கொஞ்சம் விட்டுருந்தா தாய் இறந்துருப்பாங்க, கிட்டத்தட்ட கொலை. அப்புறம் அது ஓகே ஆயிடுச்சு. எப்படி சார் இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அதிசயமாக இருக்குது. அப்போ ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர பாதம் அங்கே ஒரு சுட்டப்படுகிறது என்றால் அதற்குண்டான குறிப்பிட்ட கர்ம பதிவை எடுத்து நீங்கள் சொல்லுவீங்களா? கண்டிப்பாக சொல்லுவோம். 108 வினைப்பதிவுகள், 108 கர்ம பதிவுகள் இருக்குது. அதை எடுத்து சொல்லி வரும் பொழுது அவங்களுக்கு என்னென்னா அப்படியே அது ஒத்து போகுது. அதுதான் ஒரு பெரிய அவங்க அதிசயிச்சு போகிறாங்க. எங்கள் பரம்பரையில் இப்படி ஒன்று நடந்தது, அது என்னுடைய ஜாதத்தில் இருக்குது, எங்களுடைய பெரியப்பா வீட்டில் நடந்தது, சித்தப்பா வீட்டில் நடந்தது, மாமா வீட்டில் நடந்தது, அதெல்லாம் இருக்குது. தாலி திருடிய பாவம் சொல்லுவோம் ஒரு இடத்துல. இந்த நட்சத்திர பாதம் பரம்பரையில் தாலி திருடி இருக்காங்க. இது தாலியை போய் திருடுவானா வேணாங்க, தாலி திருடி இருக்காங்க. திருமண வீட்டிலே தாலியை திருடியது, திருமணத்துக்காக செஞ்சு வச்சுருக்க தாலியை திருடியது, தாலி திருடுன பாவம். அது சொல்கிறோம். ஒரு கிளைண்ட் அவங்க சொல்லிட்டு போவாங்க, எனக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்த 3வது மாதம் புருஷன் வீட்டில் அங்கே பிரச்சனை சண்டை, அவள் கத்திரிக்கோல் எடுத்து தாலியை அறுத்து எங்கள் வீட்டில் நாங்கள் கொடுத்த தாலி, புருஷன் வீட்டு தாலி இருக்கும் இல்லையா, அந்த புருஷன் வீட்டு தாலியை எடுத்து டேபிளில் வச்சுட்டு நான் போட்ட தாலியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. திருமணமாகி 3 மாதங்களிலே கணவன் உயிரோடு இருக்கிறாரு. ஒரு பொண்ணு தாலியை கத்திரிக்கோல் எடுத்து அறுக்கிறா. இது எங்கே நடக்குது, நாங்கள் கொடுத்த தாலியோடு வீட்டுக்கு வந்துட்டா. என்ன பிரச்சனை எது பிரச்சனை, இந்த மாதிரி சங்கடம், உன்னோட வாழ முடியாது சொல்லிட்டான். வாழ முடியாத உன் தாலியை நீ வச்சுக்கோ, என் தாலியை நான் எடுத்துக்கிட்டு திருமங்கல்யம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் எல்லாம் பேசி பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி எல்லாத்துக்கெல்லாம் ரெமடிஸ் கொடுத்து மறுபடியும் ஆலயத்தில் வச்சு ஒரு தாலி கட்ட வச்சு இப்போ கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு, ஏதோ பொழைச்சிட்ருக்குங்க. அது கர்ம பதிவு பாருங்களேன். ஒரு நல்லா படித்த பொண்ணு 2 டிகிரி வாங்கியிருக்கிற ஒரு புருஷன் வீட்டில் ஒரு சின்ன தகராறு, ஒரு சின்ன சண்டை, அவங்க கூட பொழைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் தாலியாக இருப்பாங்களா? நினச்சி பாருங்களேன். ரொம்ப அழகாக கத்திரிக்கோள் எடுத்து தாலியை எடுத்துட்டு அவங்க கொடுத்த மாங்கல்யத்தை டேபிளில் வச்சுட்டு இவங்க மாங்கல்யத்தை எடுத்துக்கிட்டு துணிமணி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. கர்ம பதிவை அனுபவித்து செஞ்சே ஆகணும், தீர்த்தாகணும். ஆனால் வாழ்வியல் பரிகாரம் உண்டு, ஆலய பரிகாரங்கள் உண்டு. கண்டுகொள்ளும் பொழுது இந்த வினைப்பதிவு ஒரு மிக தவறான வினைப்பதிவாக இருக்குது, இதற்கு நிச்சயமாக பிராயச்சித்தம் தேடிக்கொள்ள வேண்டும் என்கின்றதான சிந்தனை இருக்கும் பொழுது என்னை அணுகி வரக்கூடிய அந்த வாடிக்கையாளர்களுக்கு அதற்கான ஆலய பரிகாரங்களும் வாழ்வியல் பரிகாரங்களும் நான் தந்து வந்து கொண்டிருக்கிறேன். அதை செஞ்சுக்கிட்டே வராங்க. அந்த நெகட்டிவ்ஸ் அவங்களுக்கு வராமல் இருக்குது.
இது முற்றிலும் நிறுத்தப்பட்டு விட்டதா, அறுக்கப்பட்டு விட்டதா, அதை நீங்கள் பார்க்கணும்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வரும் பார்த்தீங்களா, அந்த ஜென்ரேஷனில் இந்த கர்ம பதிவு வரவே கூடாது. வந்ததென்றால் கிட்டத்தட்ட அது தொடருதுன்னு அர்த்தம். அப்படின்னா சாபத்தின் வீரியம் மிக அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதுதான் எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏமாற்றப்படுபவர்கள் அந்த ரொம்ப மனசு கெட்டு போய் அந்த சாபம் கொடுக்குறாங்கல்ல, அது அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அது ரொம்ப வீரியமாக இருக்கும். ஒருத்தர் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இது சொல்லுவாங்க, அது வைத்தறிச்சலில் சாபம் கொடுத்தாங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அவன் நல்லா பொழைச்சிக்கிட்டு இருக்கானா, அவன் நேர்மையாக நீதியாக நல்லா பொழைச்சிட்டு இருக்கான், அவன் நேரம் நல்லா இருக்கு. இதுக்கு போய் எப்படி நம்ம பொறாமைப்பட்டு சாபம் கொடுக்க முடியும்? பாதிக்கப்படும் பொழுது, ஒரு பெரிய இழப்பை சந்திக்கும் பொழுது, அந்த மனம் நொந்து அவங்க கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த சாபக்கேடுகளை தான் கர்ம பதிவுகளாக வருது. தாலியை திருடுனா, அது தாயவே கொலை பண்ண போனால், அங்கே இன்னொரு பிரச்சனை பண்ணால், இந்த பண்ணால் அதை பண்ணால், அப்படி வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, மனசு ரொம்ப வேதனைப்பட்டு நொந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் ஜென்மாந்திர தொடர்புகளிலே அந்த ஆன்மாவை தொடர்ந்து பற்றி கொள்ளுமாமா. அந்த கர்ம பதிவுகளோடு தான் அந்த ஆன்மா இறங்கும். அந்த கர்ம பதிவுகளை அது அனுபவித்து கழித்தே ஆக வேண்டும். அப்படி அவர்கள் அதை அனுபவித்துத்தான் கழிக்க வேண்டுமா, அதற்குண்டான தக்க பரிகாரங்களையும், அதாவது வாழ்வியல் பரிகாரங்களையும் ஆலய பரிகாரங்களையும் செய்து அதிலிருந்து அவர்கள் தன்னை விடுவித்து கொள்ள முடியுமா, அதுதான் சப்ஜெக்டு. அந்த மாதிரிலாம் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. என்னை தேடி வரவங்களுக்கு அவங்களுக்கு நான் நிறைய இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், வழிப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆமாங்க, இப்படி ஒரு சம்பவம் எங்கள் வீட்டில் நிகழ்ந்தது உண்மைதான் அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் நிகழவில்லை என்றால் நாளை கூட இது நிகழலாம். உங்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கு வரலாம். உங்களையும் உங்கள் அடுத்த தலைமுறையும் தற்காத்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமைன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ஆலய வழிபாடுகளை எல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. நிறைய பேர்த்துக்கு அதன் மூலமாக சில நல்ல ரிசல்ட்டு கிடச்சிக்கிட்டு இருக்கு. எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தன்மைகள்லாம் இருக்குது. விருப்பமுள்ளவர்கள் அது சார்ந்த தன்மைகளிலே அந்த பரிகாரங்களை எடுத்துக்கொள்வதற்கு தாராளமாக என்னை கூட அணுகலாம். இதில் தரப்பட்டிருக்கும் அலைபேசி எண்ணில் கூட என்னோடு தொடர்பிலே வரலாம். என்னங்கிறத பார்த்துக்கலாம். எனவே நல்லதொரு இந்த செய்தியை, யதார்த்தமான உண்மையான இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதற்கு நல்லதொரு வாய்ப்பளித்த ஆஸ்க் ஆஸ்ட்ரோ டிவி உரிமையாளர் மற்றும் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் நண்பன் பிருகு பிரபாகரன். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள்.